போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றையோட நிறைவடையது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் போட்டி என்பது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் இந்த தேர்தல் இருக்க போது. அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா தமிழக எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இதுல போட்டி போடல, புறக்கணிச்சிருக்காங்க. இதுவே அங்க ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் நாம் தமிழர்களுக்கும் ஒரு இருமுனை போட்டியை இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்துல அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் இது அப்படின்றதுனால இந்த தேர்தல் மீது மிகப்பெரிய கவனம் என்பது இதுல விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் நம்ம நக்கீரன் நிருபர்கிட்டையும் ஈரோடு கிழக்கு தொகுதியை சேர்ந்த 2 வாக்காளர்கள்ட்டையும் பல்வேறு கேள்விகளை முன் வச்சோம். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, அங்க கிரவுண்ட் லெவல்ல திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் எப்படி இணக்கமா செயல்படுறாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது விரிசல் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியும், இந்த தேர்தலை பொறுத்தளவுல சீமானோட வியூகம் என்ன, ஏன்னா சமீபத்தில் தான் பெரியாரை குறித்து சர்ச்சையான கருத்தை சீமான் பதிவு செய்தார். அதை தொடர்ந்து பெரியார் பிறந்த மண்ணில் போட்டி போடுறாரு. ஏன்னா அவரோட கட்சி சார்பா சீதாலட்சுமி அப்படின்றவங்க போட்டி போடுறாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவுல சீமானோட வியூகம் எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வியும், எதற்காக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க, அதிமுக இந்த தேர்தலை போட்டி போட்டிருக்கணுமா அப்படின்ற கேள்விகள்லாம் அவங்கள்ட்ட முன் வச்சிருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே உங்களோட பார்வைக்காக. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்க ஈரோடுல நிருபரா இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஈரோடு கிழக்குல கள நிலவரம் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க சார், அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க? ஈரோடு கிழக்கு தொகுதி இப்போ 2வது முறையா இடைத்தேர்தல் நடக்குது. ஆமா. அதுல இப்போ போன தடவை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. இந்த தடவை திமுக தான் நேரடியா போட்டியறனால தொகுதியினுடைய தட்பவெப்பம் கொஞ்சம் அனலாத்தான் இருக்கு. அதுல ஆனாலும் கூட எதிர்கட்சியான அதிமுகவும் பிஜேபி, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலை புறக்கணிச்சதுனால திமுகவுக்கு நேரடி பலம்ங்கிறது எதிரணியா வர்ற பலம்ங்கிறது ஒன்றும் பெருசா இல்லை. இந்த நிலைமையில நாம் தமிழர் கட்சி போட்டி வரணும்னு அறிவிச்சு அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 17ஆம் தேதி வேட்புமனு முழுமையா முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பெரும்பாலும் 40 பேர் பக்கமா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நாளை பரிசீலனைக்கு வந்த பிறகு அப்புறம் வாபஸ் கடைசி எத்தனை பேர்னு அறிவிப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 30 பேர் வேட்பாளராக போட்டியறதுக்கான வாய்ப்பு இருக்க மாட்டாங்க தெரியுது. இந்த நிலைமையில இப்ப வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே திமுக தரப்புல வாக்கு சேகரிக்க தொடங்கிட்டாங்க. 12ஆம் தேதி மாலையே இவர் அமைச்சர் முத்துசாமி அவர் தான் இந்த மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. இந்த தேர்தலுக்கான பொறுப்பாளராகவும் அவர் அறிவிச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வாக்கு சேகரிப்பு பணியை கடந்த 4-5 நாளுக்கு முன்னாலேயே தொடங்கி வீடு வீடா அவர் சொன்னது வேன்ல போய் வாக்கு சேகரிக்க கூடாது, வீடு வீடா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில வேட்பாளர் VC சந்திரகுமார் அவரோட கட்சிக்காரங்கெல்லாம் வீடு வீடா போய் வாக்கு சேகரிப்பு பணி தொடங்கிட்டு இருக்காங்க. இந்த களம்னு பார்த்தா இப்போ திரும்பி பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. முழுக்க ஒரே கட்சி திமுக மட்டும் ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. இது வரைக்கும் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் நிக்கிறாங்க. நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்துல பெரிய சர்ச்சையில மாட்டினார். பெரியாரை பத்தி ஒரு அவதூறா பேசி பெரிய சர்ச்சையில மாட்டி பெரியாரோட மண்ணிலேயே பெரியாரோட சொந்த ஊர்லயே போட்டி போடுறத அறிவிச்சிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியோட வியூகம் எப்படி சார் இருக்கு அந்த தேர்தலை பொறுத்தளவுல? அவங்க அதிமுக புறக்கணிக்குது இல்லைங்களா, அதிமுக வாக்குகளை வாங்குவதற்கும் பாஜக புறக்கணிக்குது, பாஜக வாக்குகளை வாங்குவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல பின்னணியில பாஜகவும் அதனுடைய தலைமை அமைப்பான RSS எப்படியாவது சீமானுக்கு அதிக வாக்குகளை கொடுத்துருவணும் அப்படிங்கறதுல அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுல அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு எதிராக போடக்கூடிய அந்த வாக்குகள் சீமானுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு
பெரிய ஒரு திட்டம் போட்டு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அந்த தொகுதி மக்கள் மத்தியில வந்து இவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள்லாம் புறக்கணிச்சிருக்காங்க, பெரிய போட்டியே இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த தொகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க சார்? ஏன்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் வந்து அதிமுக போட்டி போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல வந்து இந்த பெரிய கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறத அந்த தொகுதி வாசிகள் எப்படி பாக்குறாங்க சார்? உறுதியா அதாவது அதிமுக இதுல வந்து போட்டி போடணும்னு வந்து அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மனசுல வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து இதுல போட்டி போடலின்னு அறிவிச்சிட்டாரு. காரணம் வந்து இதுல வந்து உறுதியா வந்து டெபாசிட் வாங்குறதோட சிரமம்னு அவருக்கு வந்து ரிப்போர்ட் போயிருக்கு. அது எவ்வளவுதான் ஓட்டு வாங்கினாலும் வாங்கலினாலும் களத்துல நம்ம எதிர்கொண்டு நின்றுக்கணும். இப்ப அது இல்லாம வந்து நாம புறக்கணிச்சதுனால அதிமுகவை சேர்ந்த தீவிர கட்சிக்காரங்க நிர்வாகிகள் எல்லாருமே சோர்வடைஞ்சு இந்த தேர்தல் வந்து எதிர்கொள்வதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்குது. மக்கள் மத்தியில பார்த்தா அவங்களுக்கு வந்து அதிமுக ஏன் போட்டியிடல, அதிமுக தோற்றுமே அந்த கட்சி, அதனால பயந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வேலைகளை தொடங்கிட்டதுனால அவங்க சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரியாரை இழிவா பேசிட்டு அவர் எப்படி ஓட்டு கேட்க வருவார் அப்படிங்கறதுனா அதுக்கு பின்னணியில பிஜேபி அதிமுக இருக்கிறதுனால அவர் தைரியமா இருக்காரு சீமான். ஓட்டுகள் கூட நாளைக்கு வந்து அவர் வந்து இப்பவே என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஓட்டும் பிஜேபி ஓட்டும் பிளஸ் சீமான் ஓட்டு. சீமான் வந்து ஏற்கனவே 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அதிமுக 45,000 ஓட்டு வாங்கியிருக்குது. பிஜேபி ஒரு 7,000 6,000 ஓட்டு என்னமோ வாங்கியிருக்காங்க. இப்ப இதுல பாதினாச்சு வாங்கிட்டா ஒரு 30,000-35,000 ஓட்டு வாங்கிட்டோம்னா இது வந்து சீமானுடைய பிரச்சாரம் என்னமா இருந்து நாளைக்கு அவர் அறிவிக்க போறாருன்னா இழிவான ஒரு மனிதர் தந்தை பெரியார் கூட அவர் சொல்றது இல்ல, இழிவான மனிதர் ஈவேரா, அந்த இழிவான மனிதரை அம்பலப்படுத்தியதால் அவருடைய சொந்த ஊர்லயே மக்கள் வந்து எனக்கு அமோக ஆதரவு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஒரு பிரச்சார யுக்தியா வந்து நாளைக்கு சொல்ல போறாரு அப்படிங்கறது அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களே சொல்றாங்க. இப்போ அவர் இப்பவே வந்து இவருக்கான ஓட்டு இல்ல, அது அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு. இவருக்கு வரப்போற ஓட்டை வந்து பெரியாருக்கு எதிராக மக்கள் வந்து அணிதிரண்டு ஓட்டு போட்டாங்கன்னு இப்பவே சொல்றதுக்கான ஒரு இதை வந்து அவர் திட்டமிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு அரசியல் வந்து சரியான நாகரிகமான செயல் இல்லையே சார். இப்போ இந்த திமுக காங்கிரஸ் முன்னாடி காங்கிரஸ் தான் போட்டி போடுறதா இருந்தது, அது குறித்து தீர்மானம் எல்லாம் போட்டாங்க. ஆனா கடைசியில திமுக வேட்பாளர் அறிவிச்சது. என்னதான் இரண்டு தலைமைகளும் ஒன்றா இருந்தாலும் காங்கிரஸோட தொண்டர்கள் அந்த கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி பொறுத்தளவுல இந்த திமுக தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எப்படி நட்புறவு இருக்கு சார்? காங்கிரஸ் தொண்டர் ஒத்துருக்கலாங்களா இல்ல என்ன விரிசல் போயிட்டு இருக்குங்களா? அதெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லைங்க. இங்க காங்கிரஸ் கட்சிங்கிறது ஈரோடு கிழக்குல மொத்தம் 26 பேர் வந்து அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அதை தாண்டி ஒண்ணு இல்ல, அதுல 20 பேர் வயதானவர்கள் தான். அவங்களுக்கு வந்து EVKS இளங்கோவன் குடும்பத்தை சேர்ந்த வந்து 2 பேர் நின்னாங்க. அதனால அவங்களுக்கு உற்சாகம் இருந்தது. மற்றபடி இங்க காங்கிரஸ் கட்சியில வந்து எந்த ஒரு வார்டுலயுமே அவங்களுக்கு வந்து அமைப்பு இல்ல. 237 பூத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில 237 பூத்துக்கு ஒரு நபர் கூட அவங்களுக்கு கிடையாது. ஆகவே அவங்களுக்கு வந்து இளங்கோவனுடைய 2வது பையன் சஞ்சய் சம்பத் கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டாங்க. அவங்க தீர்மானம் 2வது பையனை கொடுக்கணும் தான் போட்டாங்களா தவிர அங்க காங்கிரஸ் கட்சி நிக்கணும்னு போடல. காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த இளங்கோவனுடைய 2வது மகன் கொடுக்கணும்னு போட்டாங்க. அவருக்கு அது விருப்பம் இல்ல 2வது மகன் சஞ்சய் சம்பத்துக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திமுக வேட்பாளர் இவரு சந்திரகுமாரோட இளங்கோவனுடைய 2வது மகன் சஞ்சய் சம்பத் வந்திருந்தார். வந்து அவர் தான் நின்று எல்லாம் பண்ணிட்டு போறாரு. அவருக்கு போட்டியறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு இங்க போட்டியறதுக்குன்னு வழக்கமா இருப்பாங்கல்ல ஒவ்வொரு கட்சியிலயுமே நான் இருக்கிறேன் முகமே தெரியாத நபர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கொடுத்து என்னத்த சீட்டு கொடு, அவங்க வந்து களத்தில் நிக்க முடியும். அப்புறம் இன்னும் ஒரு வருடத்துல வந்து தேர்தல் நடக்க போகுது, பொது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இப்ப வந்து போன முறை வந்து இந்திய இடைத்தேர்தல்ல போன முறை வந்து 66,233 வாக்குகள் அதிமுகவை விட அதிகம் பெற்றது திமுக கூட்டணியான காங்கிரஸ். அதுக்கு எல்லாமே அனைத்து அமைச்சர்கள் நிர்வாகிகள் திமுகவை சேர்ந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வந்து உழைச்சு அவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்ப வந்து அடுத்து நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற அந்த இடைத்தேர்தல் ஒரே தேர்தல் தான். அதுல வந்து ஏற்கனவே வாங்கின ஓட்டுகளை விட அதிக ஓட்டு திமுக ஆளுங்கட்சியான திமுக வாங்கினா தான் அதுக்கான ஒரு பிரச்சார ஆயுதமா இருக்கு.
ஒருவேளை ஒரு 5000 ஓட்டு குறைஞ்சா கூட மக்கள் மத்தியில திமுக ஆட்சி சரிந்து போச்சு, செல்வாக்கு குறைஞ்சு போச்சுன்னா எதிர்கட்சி அதிமுக பிரச்சாரத்துக்கான வாய்ப்பா அமைஞ்சிருது. அப்போ இங்க வந்து அதிமுகவை எதிர்த்து நிக்கிறதுக்கு திமுக தான் நிக்கணும் அப்படிங்கறத திமுகவுடைய திட்டமா இருந்தது. சோ அதனால வந்து திமுக வந்து காங்கிரஸ் கிட்ட பேசி யாரு வேட்பாளர் இல்லாதனால நீங்க அல்லது சரியான நபர்கள் உங்களுக்கு இல்லைங்கிறனால இளங்கோவனுடைய குடும்ப சேர்ந்தவை யாரு நிக்கலைங்கிறதுனால நாங்களே நிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நடந்தது. இதுக்கு திமுக தொண்டர்களோட காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரொம்ப சாதாரண ஒரு எண்ணிக்கை தான், எண்ணிக்கை எண்ணீர்ல அந்த மாதிரியான இது இருக்காங்க. அவங்க வழக்கம் போல வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த விதமான அதிருப்தி அவகிட்ட இல்ல. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். நன்றி 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 நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்க அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, அந்த தொகுதியோட வாக்காளராக இருக்கீங்க இல்லையா நீங்க? ஸோ அந்த தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? கள நிலவரம் பாத்தீங்கன்னா இப்போ திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நிக்கிறாருங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இளங்கோவனும் காங்கிரஸ் நின்னாங்க. அவங்க தொகுதியில பெருசா அதிருப்தி இல்லைங்க. திமுக கூட்டணிங்கிறது தவிர திமுக நிக்குது. ஏற்கனவே சந்திரகுமார் ஜெயிச்ச தொகுதி தான். அதனால அவரு சந்திரகுமார் இருந்தப்போ மக்கள் நல திட்டங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த தடவை சுலபமா ஜெயிச்சிருவாருங்க. சார், இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா திமுகவும் நாம் தமிழர் தான் களத்துல நிக்கிறாங்க. ஆனா போன முறை வந்து 4 முனை போட்டியா இருந்தது இல்லையா? சரிங்க. இந்த வாட்டி வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க. இது வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஒரு பெரிய போட்டி வேணும் அப்படின்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேர்தலா இது பார்க்கப்பட்ட சமயத்துல, அதுவும் ஈரோடு வந்து அதிமுகவுக்கு அந்த கம்யூனிட்டி பேஸ் அதிகமா இருக்கிற சமயத்துல அதிமுக விலகுனது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு சார்? எதிர்பார்த்தீங்களா புறக்கணிப்பாங்க அப்படின்ட்டு? போன தேர்தலையுமே வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சது. இது வந்து நின்று இருந்தா அவங்களுக்கு வந்து கட்சிக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க போன தடவை புறக்கணிச்ச மாதிரி இந்த தடவை புறக்கணிச்சிருக்கிறாங்க. கட்சியோட பலத்தை காமிக்கிறதுக்காவது நின்று இருக்கலாம். ஆனா நிக்கல. அது வந்து துரதிருஷ்டமான முடிவு அவங்களது. நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நிக்கல. சார், இப்ப நீங்க ஒரு வாக்காளரா வந்து உங்களோட தனிப்பட்ட மனநிலை வந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். இப்போ வந்து 2021 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் அப்ப நடந்தது. அப்ப வந்து திருமங்க நீவேரா வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் அவரும் வந்து மரணம் அடைந்தார். அதை தொடர்ந்து 2023 ஒரு தேர்தல் வருது. அப்பயும் ஈவிகே செலங்கோன் வர்றாரு. இப்ப அவரும் மரணம் அடைஞ்சிட்டார். இப்போ தொடர்ந்து ஒரு 4 வருஷத்துல வந்து 3வது தேர்தல் நடக்கிற சமயத்துல ஒரு வாக்காளர் உங்களோட தனிப்பட்ட மனநிலை எப்படி இருக்கு சார்? ஏன்னா உங்களுக்கு மக்களுக்கே ஒரு பெரிய சோர்வு ஏற்பட்டுருச்சா? தொடர்ந்து வாக்களிக்கிற மாதிரி அங்க ஃபீல் பண்றாங்களா? மக்கள் எப்படி இருக்கு? உங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? இது இந்த மாதிரி ஒரு இதுலயே வந்து 2-3 தடவை வந்து மக்கள் வாக்களிக்க இதாயிருவாங்க, சலிப்படைஞ்சிருவாங்க. ஆர்வம் இருக்காது, வாக்களிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்காது. பொதுவா பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் இந்த இடைத்தேர்தல்ல வாக்குப்பதிவு குறைவாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. பெரிய கட்சியும் இல்ல, அதிமுகவும் இல்ல, பாரதிய ஜனதாவும் இல்ல. முக்கியமான பெரிய கட்சி இல்லாதனால மக்கள் வந்து சலிப்படைஞ்சிருவாங்க வாக்கு செலுத்துறதுக்கு. பெரிய கட்சி நாம் தமிழருங்கிறது பெரிய கட்சி கிடையாது, பெரிய போட்டி இல்ல. அதனால வந்து வாக்களிச்சு என்ன ஒரு பலன் இல்ல. பொதுவாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அப்படி இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற மக்கள் மனநிலை இருக்கு. பெரிய கட்சியுமே அதிமுக இல்ல, பாரதிய ஜனதாவும் இல்ல, வேற எந்த பெரிய கட்சி இல்லாதனால வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லாம தான் மக்கள் இருப்பாங்க. சார், இப்போ உங்களோட நீங்க வந்து ஜவுளி கடை வியாபாரம் பண்றீங்க இல்லையா சார்? ஆமாங்க. இப்போ உங்களோட பார்வையில வந்து இந்த தொகுதிக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கு? அது இன்னும் தீர்க்கப்படல அப்படின்ற பிரச்சனை என்னவா இருக்கு சார்? பொதுவா ஜவுளி தொழில் வந்து இப்ப நலிவடைஞ்சுதான் இருக்கு. ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு. ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசாங்கம் போட்டது, இருந்தாலும் ஜிஎஸ்டி பிரச்சனை, ஜிஎஸ்டிங்கிறதுனால ஜவுளி தொழில் நலிவடைஞ்சதுதான் இருக்குதுங்க. ஆமாங்க. அது வந்து மாநில அரசாங்கம் கவனம் செலுத்தி அதை இது பண்ணணுங்க. சார், இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற ஜனவரி 17 இன்னைக்கு அந்த வேட்புமனு தாக்கல்ன்றது முடியுது இன்னையோட. இப்போ அடுத்த கட்டமா தேர்தல் வாக்களிக்கிற தயாரிட்டு வர சமயத்துல தேர்தல் ஆணையம் வந்து என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க? அங்க இன்னும் இந்த பணப்பட்டுவாட பிரச்சனை என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கா சார்? அந்த பணப்பட்டுவாட ரிப்போர்ட் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் எதனா உங்களுக்கு வந்து புகார் அனுமதி கொடுத்திருக்காங்களா? போன இடைத்தேர்தல்ல பணப்பட்டோட பெருசா இருந்ததுங்க. இந்த தடவை ஒண்ணு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லைங்க. பெரிய கட்சி போட்டி இல்லாதனால அந்த பணப்பட்டோட வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பரிசு பொருளாகட்டும் பணப்பட்டோட ஆகட்டும் அந்த அளவுக்கு இல்லைங்க.
இதுவரையும் இல்ல. என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நல்லா பண்ணிருக்காங்களா சார் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும்? மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்களா? என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார்? மக்கள்கிட்ட ஒன்னும் விழிப்புணர்வு தேர்தல் ஆணையம் பண்ணலீங்க, பெருசாவெல்லாம் ஒன்னும் பண்ணல. ஓகே சார், உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, வணக்கங்க சார். வணக்கம் சார், நீங்க ஈரோடு கிழக்கோட வாக்காளரா இருக்கீங்க இல்லையா? இந்த தேர்தல் வரப்போது, கூடிய சீக்கிரம் இடைத்தேர்தல் நடக்க போகுது, அந்த கள நிலவரம் எப்படி சார் இருக்கு உங்களோட பார்வையில? எங்களுடைய பார்வையில உங்களுக்கே தெரியுங்க, 3 கட்சிகள் வந்து இதுல வாபஸ் வாங்கிட்டாங்க, போட்டி இல்லைங்க. அப்புறம் 2வது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க மக்கள்கிட்ட, கட்சியிலேயே போட்டி இல்லைங்க. அதனால வந்து அவர் வந்து ஒரு சுலபமா ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது மக்கள்கிட்ட. திமுக உடைய அவங்க செஞ்ச பணிகள் மக்கள் மனசுல இருக்குதுங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த இலவச பஸ் பயணங்க, மீண்டும் இந்த முதியோர்களுக்கு பணம், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுங்க. அதனால எங்களுக்கு நல்லா ஒரு சௌகரியமா இருக்குதுங்க, ஒரு அவசர காட்டு செலவுக்கு. உங்களோட பார்வையில இந்த தொகுதியோட மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கு? இந்த யார் எம்எல்ஏ வந்தாலும் எந்த பிரச்சனையை முதல்ல தீக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்படி ஒண்ணு நம்ம பகுதியில இந்த ஒரு மேம்பாலம் ஒரு வேலை ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது இந்த ரயில் ரோடு பாலம், அந்த ரயில் கேட்ல வெண்டிய பாளையம் சொல்லுவாங்க அந்த பகுதிங்க. அதுதான் மக்களுக்கு இப்ப, ஏன்னா எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு இடையூறா இருக்குதுங்க. அவங்க ஒரு அவசர காட்டுக்கு போக முடியல, வர முடியலைங்க. அது ஒரு பாலம் ஒரு குறுக்க நிக்குதுங்க, ஒரு தடையா. அது இப்ப போன ட்ரிப்ப இது செத்து போன ஒரு எம்பியா இருந்த ஒரு EVK இலங்கை நான் முடிச்சாரன்னு சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் அது காலகட்டத்துல அது அப்படியே வேலையை நின்று போச்சுங்க. உங்களோட தொகுதியில வந்து தொடர்ந்து தேர்தல் வர மாதிரி இருக்கு இல்லையா? 2021, 23, மறுபடியும் 25 இந்த 4 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 3வது தேர்தல வாக்களிக்க போறீங்க. இப்போ உங்களோட தனிப்பட்ட மனநிலை எப்படி இருக்கு சார்? தொடர்ந்து வாக்களிக்கிற மாதிரி மக்கள் இடத்துல பெரிய சோர்வு காணப்படுதா? தொடர்ந்து வாக்களிக்கிறோம் அப்படின்ற சோர்வு தெரியுதா? அதாவது சார், போன தடவை வந்து கொஞ்சம் உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்லணும்னா, போன தடவை பணம் கொடுத்து எல்லாம் பழகிட்டாங்க மக்கள் கிட்ட. பிரச்சாரத்துக்கு போகும்போது பணங்க, எலெக்ஷனுக்கு பணம். அதனால இந்த முறையும் அப்படி கிடைக்குமாங்கிற மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. சரி சார், இப்போ இந்த இன்னையோட வேட்புமனு தாக்கல் முடியுது இல்லைங்களா? அடுத்த மாதம் தேர்தல் நடக்கிற சமயத்துல இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம் எல்லாம் ஏற்பாடுல எப்படி பண்ணிருக்காங்க? வாக்காளர்கிட்ட வந்து விழிப்புணர்வு கொடுக்கறாங்களா? என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க சார் உங்க தொகுதியில? சார், அப்படி ஒண்ணும் ஒரு பிரச்சாரம் மாதிரி எல்லாம் வந்து தேர்தல் சார்பா ஒண்ணும் இது வரைக்கும் எதுவும் பண்ணலீங்க. சரிங்க சார். மற்ற பகுதியில வந்து வேட்பாளர் தான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. மற்றபடி தேர்தல் கமிஷன் மூலமா வந்து எந்த ஒரு என்ன கொடிக்கம்புகளை வந்து எடுத்துட்டாங்க நம்ம மாநகராட்சி மூலமா, அது மூலமா எல்லாரும் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதோட அப்படியே அந்த பார்வையில் நிக்குதுங்க. என்ன அவங்களுடைய செயல்பாடுல ஒண்ணு மக்கள் பார்வைக்கு ஒண்ணு தெரியலைங்க சார். இப்ப இந்த அதிமுக விலகிட்டாங்க இல்லையா? அதிமுக பாஜகவும். ஆமாங்க சார். அந்த விலகுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்களா? உங்களோட வாக்காளரா வந்து போட்டியிட்டா நல்லா இருக்கும்னு பாக்குறீங்களா? விலகுனது நல்லா இருக்கும்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா அதிமுக நின்றுனா ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. நின்றுதான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னாங்க, 2 தடவையும் அப்பாவும் மகனும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஒரே கட்சிக்கு. அப்புறம் ஒண்ணு கொஞ்சம் தொகுதியில ஒண்ணு செயல்பாடு இல்ல. அதனால இப்ப குறிப்பா சொல்லணும்னா இந்த லேடிஸ் கிட்ட இந்த மது விலக்கு பிரச்சாரமும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்குதுங்க. ஏன்னா யாரு பொறுப்பா ஒரு வீட்டுக்கு கொடுக்கறது இல்லைங்க, எல்லாம் மது கடுமையாயிட்டாங்க. அதனால மற்ற ஒரு கட்சி வந்தா அது அதிமுக வந்தா ஒரு கண்ட்ரோலா இருக்கும், இந்த வாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. ஆனா அவங்க நிக்காதனால மீண்டும் இதே திமுக வரதுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சார், உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.